நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். என்னோட புத்தி எப்படின்னு சொன்னா, யாரு தப்பு பண்ணாலும் நான் கேட்டுருவேன். நான் எப்படி டிரான்சிஷன் பண்ண போறேன் இல்ல டிரான்சிஷனிங் பண்ற ஒரு ப்ராசஸ்ல இருந்தன்றதுனால எங்கேயாவது என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. நான் எஸ்கேப் ஆயிட்டேன். வல்லாம் ஒரு பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறவளான்னு அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஐ டோன்ட் மைண்ட். குழந்தைய வளர்க்கணும்னு பற்றியா இல்லை சுகத்துக்காக பற்றியா? இப்போது நம்ம குழந்தை பெக்கிறோன்னு ஒரு ஆசைப்படுறோம். இந்த குழந்தை தான் நமக்கு பொறுக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம பெற்றெடுக்கிறோமா? கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நீ கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணுறவன், யூ ஆர் நாட் மை மதர், யூ ஆர் நாட் மை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என் அம்மாவை மேலேயும் என் அண்ணன் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இனி நீ எனக்கு அம்மா இல்லை, நான் உனக்கு பிள்ளை கிடையாது, ஏன் டாக்குமெண்ட்ஸை மூடிட்டு அங்கே வை. இதெல்லாம் எந்த வயசுல நடந்தது? 15-16 வயசு ரேஞ்சில் நடந்திருக்கும். அப்போ நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்போ கூட ஒரு தவறான விதத்தில் நடந்துக்கினாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அந்த போலீஸ் கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, லத்தி, அந்த லத்தியை வச்சு பேண்ட்டில் வச்சு குத்துறாங்க. இருக்கா இல்லையான்னு. இது உங்களுக்கு புரியும் என்ன இருக்கா இல்லையான்னு. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மூவ் ஆன். நான் ஒரு வார்த்தை கேட்குறேன். படுத்தது ஒருத்தங்கிட்ட, பார்த்தது ஒருத்தங்கிட்ட, எலும்புந்து ஒருத்தங்கிட்ட, குழந்தைய பெற்றது ஒருத்தங்கிட்ட, பேரை வச்சிருந்து ஒருத்தங்கிட்ட, இந்த ஒரு விதத்தில் வாழ முடியுமா? எனக்கு என்ன சொல்கிறேங்க, ரோட்டில் ஒத்த ரூபா இல்லாத நின்றுவேன். இன்றைக்கி டிரான்சிஷனிங் பண்ணி இந்த ஒரு லெவலுக்கு ஒரு பெண்ணாக வாழ்ந்துட்டு, இன்றைக்கி என்னோடய ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி காரு, ஃப்ளாட்டு, இந்த ஒரு லெவலுக்கு நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இது முழுக்க என் கஷ்டத்தில் மட்டுமே வந்தது தவிர யாரும் உதவி செய்தது கிடையாது. என்னோட சர்ஜரி இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்கு. ஏன்னு சொன்னால், ரொம்ப சீரியஸான ஒரு சர்ஜரி. வயிறை லெஃப்ட் டு ரைட் கட் பண்ணுவாங்க. வயிற்றில் இருக்கிற குடல் அதை கட் பண்ணிவிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அதில் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, வெஜைனல் கேவிட்டி கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணோட எப்படி உடல் உறவை வைக்க முடியுமோ, அதே போல் ஆணும் ஒரு பெண்ணு ஒன்று சேரும்போது இல்லை இது பண்ணும்போது வெக்ட் ஆகுதான்னு கேட்பாங்க. ஸோ அதே அந்த ஈரப்பதம் இந்த டிரான்சிஷனிங் பண்ணால் நடக்கும். சர்ஜரி முடிஞ்சிட்ட ரீகவரி ரொம்ப. உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற இடத்துல வெளியோ சொல்லி உங்களை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்காங்களா, இல்லை அந்த மாதிரி நடந்திருக்கா? எப்போ நமக்கு லிமிட், நமக்கு பவுண்டரி செட் பண்ணியிருக்குமோ, யாரும் நம்மக்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறதுக்கான லெவல் நான் வச்சில்லை. ரெண்டாவது விஷயம், ஒரு வேளை அப்யூஸ் பண்ணுறதுக்கான நிலைமை வந்துருச்சுன்னா அடிச்சு கொன்னுடுங்க. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, எப்படிப்பட்ட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இப்போ யார் கூட இருக்கீங்க, சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் எலியார் லோகேஸ்வரன். நான் வாழ்ந்தது எல்லாமே பெங்களூர் தான், பிறந்ததும் பெங்களூர் தான். பட் என்னோட பேரண்ட்ஸ் பார்த்தாக்க பூர்வீகம் கன்னியாகுமரியிலேருந்து அவங்க பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க. அம்மா டாக்டர், அப்பா ப்ரீஸ்ட்டு. மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, பர்சனல் ப்ராப்ளம்ஸ் லைஃப்னால அப்புறம் அப்பா செத்துட்டார். அதனால் நான் ரொம்ப லைஃப்பில் கஷ்டப்பட்டு இப்போ மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு பெங்களூரில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபோரமில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பெரிய இடத்து பொண்ணு, ஆனால் இப்போ நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்களா? ஆமாம். ஏன் அம்மா உங்களை ஏற்றுக்கல? அம்மா ஏன் ஏற்றுக்கலன்னு சொன்னாங்க, என்னோட புத்தி எப்படின்னு சொன்னால், யார் தப்பு பண்ணாலும் நான் கேட்டுருவேன். நான் எப்படி டிரான்சிஷன் பண்ண போகிறேன் இல்லை டிரான்சிஷனிங் பண்ணுற ஒரு ப்ராசஸில் இருந்தன்றதுனால என் குடும்பத்தில் என்ன வெறுக்கலை. கொஞ்சம் ஃபேமிலியில் ஒரு சில சிக்கல், அதை நான் அவங்கள கேட்டேன், இது என்ன, இதுக்குன்னுடைய விடை என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அதை ஏற்றுக்க முடியாது, என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. நான் எஸ்கேப் ஆகிட்டேன். ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவன் அவள் எதுக்குள்ளே வருவீங்க? நான் ரெண்டுத்துக்குள்ளேயும் வரல, நான் ஒரு பெண். இல்லை, ஆக்சுவலாக டிரான்ஜெண்டர் நீங்கள் தான் சொன்னீங்க, பையனாக பெண்ணாக மாறினீங்க அப்படின்னு. எப்படி பெண்ணுக்குள்ளே வருவீங்க? முழுசா ஆணாக பிறந்து பெண்ணாக மாறினே தவிர திருநங்கையாக மாறல. நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், என்ன நீங்கள் பார்க்குறீங்க, என்னோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது? பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. பொண்ணு மாதிரி இல்லை, பொண்ணாக தான் இருக்கு. பொண்ணாக தான் இருக்கிறீங்க, ரைட்டா? ஸோ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இப்போ எக்ஸ்டர்னல் மாதிரியும் இன்டர்னலில் ஒரு சில விஷயங்க இருக்குது. பெண்களுக்கு அந்த மாதவிடை வரும், மென்ஸ்ட்ரேஷன். ஸோ அதே மாதிரி எங்களுக்கும் menstruation ஆகுது ஃபார் ட்ரான்ஸ் ஃபீமேல்ஸ். ஸோ எல்லோரும் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப்டர் ட்ரான்சிஷனிங் மேல் டு ட்ரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் என்னோட ஜெண்டர் டாக்குமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் டு ஃபீமேல்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே டிக்ளேர் ஆயிடுச்சு. ஓகே, பட் என்னதான் நீங்கள் ஒரு பெண்ணாக பாவிச்சு நீங்கள் ஒரு பெண்ணாகவே இருக்கீங்க அப்படின்னாலுமே சமுதாயத்தில் உங்களை பார்க்குறவங்க ஏய் எப்படி பார்த்தாலும் நீ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தானப்பா, ஆம்பளையாக இருந்தால் பொண்ணாக மாறினவங்க தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? என்ன நீங்கள் முத பார்க்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க, திருநங்கன்னு நினச்சிங்களா
இல்லை வந்து பெண்ணுன்னு நினச்சிங்களா? நான் உங்களை வந்து ஒரு பெண்ணாக தான் நினச்சேன். பட் குரலில் வந்து என்னடா குரல் இப்படி இருக்கே, தொண்டை கட்டிக்கிச்சோ அப்படி தான் நினச்சேன். 100% 98% சொன்னாங்க என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முடியறதில்ல. என்னை வந்து ஈவன் திருநங்கைங்களே வந்து சில நேரத்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த பஸ் ஸ்டாப்பில் அவங்க இவங்கள பார்த்தா கூட இது பொண்ணு தான், இவன் நம்மள மாதிரி ஆடுறா தவிர இது பொண்ணு அப்படி சொல்லுவாங்க. இப்போ இந்த 2% கூட நானாக வந்து ஒரு சில பேருக்கு நான் சொன்னாதான், ஏன்னா சில பாருங்க இப்போ பேசுகிற எல்லாருமே வந்து நான் ஐ டோன்ட் ஹேவ் டு கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன். அப்போ எனக்கு என்னன்னு சொன்னாக்கா, இப்போ ஒரு சில பேர்கிட்ட நான் ஒரு சில விஷயத்த மறைக்க எனக்கு விருப்பம் இல்லை. சில பேர்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுவேன், நானே சொல்லிடுவேன். ஆனால் சில அப்படி சொல்லி கூட இன்றைக்கும் இல்லடி நீ பொண்ணு தாண்டி அந்த ஒரு அக்செப்டன்ஸில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். திருநங்கைகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சமுதாயம் அவங்கள எப்படி பார்க்கணும், 2 விதமாக பார்க்கும். சரிங்களா? ஐயோ பாவம் பாலியல் தொழில் பண்ணுறாங்க, தப்பான இதெல்லாம் பண்ணுறாங்க, பாவம் வேலை கிடைக்கல போல அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து இவங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்கும், இவங்க நம்மள மாதிரி 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேர்வை சிந்தி வேலையெல்லாம் பார்க்க வந்து இவங்களுக்கு மேல் வலிக்குது, இவங்க வந்து தப்பான தொழில் பண்ணி பணம் பார்த்து சுகத்தை கண்டுக்கிட்டாங்க, அதனால தான் வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. வேலை செய்ய போகும்போது அந்த இடத்துல கேட்பாங்க, நான் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க நீங்க சொல்லுங்க. என்ன கேட்பாங்க? உன் பேர் என்ன, எந்த ஊர், உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, எந்த படிச்சிருக்கிற, எந்த பாஷை தெரியும், எங்க யாரை விட்டு பையன் நீன்னு கேட்பாங்க, இல்லை யாரை விட்டு பொண்ணு நீன்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அப்படி கேட்கும்போது தட் மீன்ஸ் அது அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன். அப்போது இந்த திருநங்கை பிள்ளைங்க வீட்டில் இருந்து வரும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எல்லாம் 100% வீட்டில் இருந்து அடித்து துரத்துறது கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீடில் கொடுமை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த 2வது வந்து என்னென்னா, என்னோட குடும்பத்தில் என்னத்துக்கு நான் வந்து ஒரு பேர்டனாக இருக்கணும், ஏன் நான் வந்து ஒரு திருநங்கையாக மாறுறேன் என் குடும்பத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இது தமிழ்நாட்டில் ரொம்ப காமன். என்னன்னு சொன்னால், வேலை இந்த இடத்து இப்போ ஊர்லேருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு போவாங்க, இல்லை வந்துட்டு வேலை செய்கிறேன்ட்டு வெளியூருக்கு போய் அங்கே ஒரு திருநங்கை எங்களோட காண்டாக்ட் பண்ணிக்கின்னு அங்கே திருநங்கை சமுதாயத்தோட சந்தோஷமாக இருக்காங்க. 2வது விஷயம் என்னன்னா, வீட்டை விட்டு துரத்தும் போது பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களோட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து யாரும் அனுப்புறது கிடையாது, அது அவங்க கொளுத்திடுறாங்க. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் போயிடுச்சு. நீ யாரோட பிள்ளை, நீ யாருக்கு பிறந்த, எந்த ஊர், எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லாத போயிட்ட பிறகு எப்படி வேலை கிடைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ 2வது விஷயம் நீங்கள் சொல்லலாம், சில பேர் வந்து உஷாராக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருநங்கைங்க கூட இருந்து இவங்க யாசகம் கேட்குறதும், அடுத்து வந்துட்டு இவங்க பாலியல் ரீதியில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், ஒரு மந்த்துக்குன்னு எடுத்துக்குவோம், ஒரு 20,000 rupees ஏதோ யாசகம் கேட்டோ இல்லை எடுத்து என்ன சொல்கிறதுங்க ஒரு பாலியல் ரீதியில் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். எடுத்த உடனே ஒரு ஃப்ரெஷர் ஜாபுக்கு இவங்களுக்கு படிப்பும் இருக்காது, இவங்களுக்கு வந்துட்டு வேலை கொடுப்பாங்களா? ஒருவேளை படிப்பு இருந்தாலுமே கூட ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ சம்பளத்துக்கு வேலை கொடுப்பாங்க? வெறும் 8,000 ரூபாய் அந்த மாதிரி தான். 8,000 ரூபாய். நான் வேலை செய்யும் போது எனக்கு கொடுத்தது எவ்வளோ தெரியுமா? 5,000 ரூபாய். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா, பர்சிவியரன்ஸோடு ஓடுறேன். அப்படின்னா என்ன, நான் வந்து என்னோட நிலை எங்கே இருக்குது, என்னோட ஸ்டாண்டர்ட் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனால் நாளைக்கு நான் எந்த லெவலில் இருக்கேன்றதை நினச்சி ஓடுனதுனால நான் இன்னைக்கு ஜாபில் நல்ல ஸ்டாண்டர்டாக லைஃப்பில் இருக்கேன். ஆனால் இதை வந்து மற்ற திருநங்கைங்களுக்கு இந்த லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் லைஃப்பில் இல்லை. இவ்வளோ சொல்கிறீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன், க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, ஆனால் நூலகவில் என் உயிர் தப்பிச்சிருச்சு. அடுத்த விஷயம், நீங்கள் என்ன கேட்கலாம், நீங்கள் இப்போது என்ன சொல்கிறதுங்க, இட்ஸ் பின் பப்ளிஷ்ட் இல்லைங்களா, என்ன ஜாஸ்தி பேர் இவெல்லாம் ஒரு பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறவளான்னு அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஐ டோன்ட் மைண்ட். குழந்தைய வளர்க்கணும்னு பற்றியா இல்லை சுகத்துக்காக பற்றியா, இந்த ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். அடுத்து என்னன்னாக்கா, இப்போது நம்ம வந்து குழந்தை பெக்கிறோன்னு ஒரு ஆசைப்படுறோம், இந்த குழந்தை தான் நமக்கு பொறுக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம பெற்றெடுக்கிறோமா? கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தேவன் கடவுள்கிட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நீ கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு, யூ ஆர் நாட் மை மதர், யூ ஆர் நாட் மை, எனக்கு குடும்பத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. திருநங்கைங்க கிட்ட போனேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு, பட் திருநங்கைங்க ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்தில் நாங்கள் தலைப்பட முடியாது, நீ வந்து எங்கள் கூட இரு. ஏன்னா அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க கூட போனால் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் என்னோடது. ஏன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா நான் நல்லா படிக்கிற பொண்ணு, எனக்கு வந்து நல்ல படிப்பில் நாலேஜ் இருக்குது, இந்த விதத்தில் நான் போயிட்டேன்னு சொன்னேன் என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். லெட் மீ ஃபேஸ் லைஃப், என்ன தான் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் துணிகரமாக என்ன பண்ணேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். என் அம்மாவை மேலேயும் என் அண்ணன் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். இனி நீ எனக்கு அம்மா இல்லை, நான் உனக்கு பிள்ளை கிடையாது, ஏன் டாக்குமெண்ட்ஸை மூடிட்டு அங்கே வை. இதெல்லாம் எந்த வயசுல நடந்தது? இது எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்போ கூட வந்து ஒரு தவறான விதத்தில் நடந்துக்கினாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட அந்த போலீஸ் கட்டை இருக்கும் பார்த்தீங்களா, லத்தி, அந்த லத்தியை வச்சு
பேண்ட்டில் வச்சு குத்துறாங்க, இருக்கா இல்லையான்னு. இது உங்களுக்கு புரியும் என்ன இருக்கா இல்லையான்னு. எனக்கு ரொம்ப துக்கமாக அடைஞ்சிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கிட்ட அப்போ 1100 ஃபோன் இருந்துட்டு நோக்கியாவோட. ஸோ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என் டாக்குமெண்ட்ஸ் வேணும், இல்லைன்னு சொன்னாக்கா நான் வந்து சூசைட் பண்ணி செத்துருவேன். அப்போ இமீடியட்டாக யார் அந்த போலீஸ்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ் அவங்க பேசி அதோட லாஸ்ட்டு நான் வீடு விட்டு வெளியே வந்துட்டு என் டாக்குமெண்ட்ஸு, என்னோட ஆதார், பேன், 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் கார்டோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதனால என்னோட ஐடென்டிட்டி என்கிட்ட இருக்கு, அதனால யாராலையும் எதுவும் பண்ண முடியல. எனக்கு என்ன சொல்றீங்க, ரோட்டில் ஒத்த ரூபா இல்லாத நின்னுவேன், இன்னைக்கு டிரான்சிஷனிங் பண்ணி இந்த ஒரு லெவலுக்கு ஒரு பெண்ணாக வாழ்ந்துட்டு இன்னைக்கு என்னோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி காரு, ஃப்ளாட்டு, இந்த ஒரு லெவலுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? இது வந்து முழுக்க முழுக்க என் கஷ்டத்தில் மட்டுமே வந்தது தவிர யாரும் உதவி செய்தது கிடையாது. ஒரு பொண்ணுங்க அப்படின்னா ஓகே, அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து பேசி கொஞ்சம் டைம் எடுத்து ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு டிரான்ஜெண்டரா அப்படின்றக்குள்ள தூக்கிடலாம். ஏன்னா டிரான்ஜெண்டரை பொறுத்தவரை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் மச்சான் அப்படி மாதிரி நினைப்பாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் பார்த்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக சொல்கிறேன், பொண்ணை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஸோ ஒரு பொண்ணை ஏமாற்றும் போது, இல்லை வந்து ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி ஒரு பையன் வரும்போது பைக் எடுத்துகிட்டு வருவான், அடுத்து வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வருவான், இல்லை பார்ட்டிஸ் கூப்பிட்டு போகிறேன், இல்லை சரியான ஹோட்டல்ஸ் கூப்பிட்டு போகிறேன், இல்லை ஒரு சில விஷயத்தில் என்ன சொல்கிறேங்க ஹைக்கிங் ட்ரிப்ஸ் கூப்பிட்டு போகிறேன், இல்லை ரெசார்ட்ஸ் கூப்பிட்டு போகிறேன், இல்லை ஷாப்பிங். இதை விட்டு வேறு என்ன இருக்குது? அப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பொண்ணுங்க ஈஸியாக மயங்கிடும். இப்போ என்ன நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு சொன்னால், நானே பைக் ஓட்டுறேன், பையன் வந்து பைக்கில் கூப்பிட்டு போகிறேன்னா நீ உட்காரடா நான் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கேன். என்ன சொல்லுங்கள், காரில் கூப்பிட்டு போகிறேன்னா நான் சொல்லுங்கள் நீ உட்காரு, 1000 கிலோமீட்டர்ஸ் நான் அடிக்கிறேன், 2 நாள் நைட்டும் பார்க்கலாம், நான் உட்காந்து கார் நான் ஓட்டுறேன், உட்காரடானுவேன், ட்ரிஃப்ட் அடிப்பேன், பப்ஸு, கிளப்ஸு, ரெசார்ட்ஸு, வேறு என்ன ஷாப்பிங் நான் கூப்பிட்டு போகிறேன், நான் சம்பாதிக்கிறேன். திருநங்கை ஆகட்டும், ஒரு பெண்ணாக இருக்கட்டும், இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்ட பிறகு பையனுங்களால் அதை மேட்ச் பண்ண முடியல. உங்களை காதல் அப்படின்ற பேரில் யாருன்னா ஏமாத்திருக்காங்களா? இப்போ என்னோட விஷயத்துலன்னு சொன்னீங்கன்னா, என்ன கூட வந்துட்டு பாருங்கள், நான் என்னோட சொந்த விருப்பத்தில் நான் செலவு பண்ணேன், என்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணேன். அவனை லவ் பண்ணி என் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நான் அவனுக்குன்னு மட்டும்தான் சொல்லி நான் இருக்கேன். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மூவ் ஆன்னா நான் ஒரு வார்த்தை கேட்குறேன், படுத்தது ஒருத்தங்கிட்ட, பார்த்தது ஒருத்தங்கிட்ட, எலும்புந்து ஒருத்தங்கிட்ட, குழந்தைய பெற்றது ஒருத்தங்கிட்ட, பேரை வச்சிருந்த ஒருத்தங்கிட்ட, இந்த ஒரு விதத்தில் வாழ முடியுமா? நான் லவ் பண்ணது ஒரே ஒரு பையனை தான், நான் செத்தாலும் அவன் மட்டும்தான். அதனால தெரியும்ல, நீங்க ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணா மாறி இருக்கீங்க. கண்டிப்பா தெரியும். ஸோ எந்த ஒரு மைண்ட் செட்ல அவங்க உங்களை ஏத்துக்கிட்டாங்க? நான் இப்போ லவ் பண்ற பையன் வந்து என்ன ஆக்சுவலாக பார்த்தது எதுலன்னு சொன்னாக்கா, ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பித்தான். நானும் என்ன சரி சில்லறைக்கு போடலாம் இவனன்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஏன்னா யூஸ்வலாக ஃபோன் பண்ணிட்டு மேலே காமி கீழே காமி இப்படி தான் இருக்கும். ஸோ இவனும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்டு கை பர்சன் தான் சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன், சரி வீடியோ கால் பண்ணேன். ஆனால் வீடியோ கால் பண்ண பிறகு தான் தருது, ஹீஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஊர் உலகத்துக்கெல்லாம் சம்பாரித்து செலவு பண்ணுற, ஏண்டி உனக்கு நீ செலவு பண்ணிக்க மாட்டேன்ற? உன் கூட இருக்கிறாங்களே இவ்வளோ பேர் எல்லாம் உண்மையாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறியா? யாரும் உண்மை கிடையாதுடி. நீ வந்து என்ன பண்ண, உன்னோட லைஃப்பை நீ பாரு, நீ சம்பாதிக்கிறது நீ சாப்பிட, ஊரில் இருக்கிறவன் சாப்பிட்றது கிடையாது. ஸோ இதெல்லாம் எனக்கு புத்தி சொல்லி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ மெச்சூர்டாக நான் இருக்கேன். இல்லையா, நீங்கள் ஆணாக இருந்து பெண்ணாக மாறினதா சொன்னீங்க. அந்த ஆப்ரேஷன், அந்த டிரான்சிஷன், அதில் வந்து எவ்வளோ வழியில் அனுபவிச்சிருப்பீங்க, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் போச்சு? ஃபஸ்ட் டைம் நான் 2021 ஏப்ரலில் நான் போய் நான் பேசும்போது அந்த டாக்டர் என்னன்றாரு, அம்மா உன்னை பார்த்தா படித்த மாதிரி இருக்குது, நல்ல எஜுகேட்டடாக இருக்குது, நல்ல ஒரு கம்பெனி ப்ரொஃபைலில் ஒர்க் பண்ணுற, நீ ஏன் வந்து ட்ரான்சிஷனிங் வந்து வெஜைனல் ஸ்ட்ரக்சரிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, எங்களோட பாடியை சர்ஜரிக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டு எங்களோட உடம்புல பிளட் கரெக்டாக இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயத்தில் வந்துட்டு தப்பான வேலைங்க பண்ணால் இந்த சர்ஜரி பண்ண முடியாது. ஆனால் என்னோட இது சர்ஜரி வந்துட்டு இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னால் ரொம்ப சீரியஸான ஒரு சர்ஜரி. ஏன்னா வயிறு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா, கிட்ட சர்ஜரி ஹவர்ஸ் வந்து 14 ஹவர்ஸ் எடுக்கும். வயிறை வந்து லெஃப்ட் டு ரைட் கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு வயிற்றில் இருக்கிற கோலின் அதை கட் பண்ணிவிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி அதில் தான் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா வெஜைனல் கேவிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணோட எப்படி உடல் உறவை வைக்க முடியுமோ அதே போல் ஒரு ஆண் இந்த ஒரு ட்ரான்ஸ் ஃபீமேல்னு சொல்லக்கூடிய, இப்போ நான் ஒரு பெண் எப்போ என் கூட வந்து அந்த மாதிரி உறவு வைக்க முடியும். ஆணும் ஒரு பெண் ஒன்று சேரும்போது இல்லை இது பண்ணும்போது வெக்ட் ஆகுதான்னு கேட்பாங்க. ஸோ அதே அந்த ஈரப்பதம் இந்த ட்ரான்சிஷனிங் பண்ணால் நடக்கும். சர்ஜரி முடிஞ்சிட்ட ரீகவரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நடக்க முடியாது. 1 மாதம் கிட்டத்தட்ட 10 days பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். அப்புறம் ஸ்லோவாக நான் வந்து
நான் ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சிட்ட பிறகு பிரஸ்ட் இம்ப்ளான்டேஷன் பண்ணேன். இப்போ குடலை கட் பண்ணி அதை நமக்கு வந்து பேசேஜ் ரெடி பண்ணுறதுனால அந்த குடல் எக்ஸ்டர்னலாக கொண்டு வர்றது கேங்க்ரீன் ஆகிடக்கூடாது. கேங்க்ரீன் ஆகிடுச்சுன்னா லைஃப் ரிஸ்க். இன்றைக்கி இந்தியாவில் எவ்வளவோ சர்ஜரி, இந்த மாதிரி ஒரு 17 சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 13 சர்ஜரி வந்து ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு. முகத்தில் வந்து எங்களுக்கு இப்போது என்ன சொல்கிறதுங்க, பையனாக இருக்கும்போது பியர்டெல்லாம் வரும். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் லேசர் எடுக்கணும். இந்த லேசர் எடுக்கும்போது எப்படி இருக்கும், அதனோட பெயின் எப்படி இருக்கும்னு சொன்னால், கொதிக்கிற எண்ணெய், இந்த பஜ்ஜி எல்லாம் பொரிப்பாங்க பார்த்தீங்களா, இல்லைப்பா இந்த சில்லி எல்லாம் அந்த எண்ணெயை தூக்கி முகத்தில் ஊற்றி விட்டால் எப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் காலில் கூட இங்கே என்ன சொல்கிறதுங்க, ஒரு பேண்டேஜ் மாதிரி போட்டிருக்கேன். இது பேண்டேஜ் கிடையாது, இது ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் பேட்சஸ் வந்து இங்கே இந்தியாவில் கிடைக்கிறது கிடையாது. இதை வந்து நான் யூஎஸ்லேருந்து இல்லை யூகேலேருந்து நான் ஆர்டர் பண்ணி எடுக்கணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவ், 1800 ருபீஸ் ஒரே ஒரு பேட்ச் அது எனக்கு. அப்போது இதை நான் எடுக்கிறது ஏன்னு சொன்னாக்கா, இது போடும்போது எனக்கு இப்போ எப்படி ஒரு பெண்ணுக்கு அந்த மாதவிடை வரும்போது எனக்கு பீரியட்ரா, என்னால் முடியலடா, எனக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுதுன்னு, அந்த மாதிரி எனக்கு இந்த ஹார்மோன்ஸ் எடுக்கும்போது கூட ஃப்ளக்சுவேட் ஆகும். உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற இடத்துல வெளியோ சொல்லி உங்களை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்காங்களா, இல்லை அந்த மாதிரி நடந்திருக்கா? சரி, இந்த விஷயத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் பாருங்கள், இப்போ என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆகட்டும் இப்படி இருக்குது. நான் இப்போ கூட சொல்கிறேன், இப்படி வெளி போனேன்னு சொன்னாலே ஃபுல் ஊரே என்னை சைட் அடிக்கும். சைட் அடிக்கிட்டோன்னே நான் ரெடி ஆகுவேன். நீங்கள் கேட்கலாம், இவெல்லாம் பொண்ணா சைட் பாருங்கள், அவனுக்கு கண் இருக்குது பார்க்குறான், ஆனால் அவனுக்கு வந்து என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் தைரியம் கிடையாது. பார்க்குறவன் எல்லாரையும் திருப்தி படுத்துறதுக்கானவா நான் கிடையாது. சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, என்னை ரேப் பண்ணிட்டாங்க, இல்லை வந்துட்டு இவங்க என்னை கட்டாயம் படுத்திட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க. அதெல்லாம் சும்மா டுபாகூர் கதை. ஏன்னு சொன்னால், நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், என்கிட்ட எவ்வளவோ ரவுடிஸ்லேருந்து நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்கலேருந்து நல்ல பிஸ்னஸ் மேன்லேருந்து பிடிச்சி எல்லாரும் என்கிட்ட பேசியிருக்காங்க. எப்போ நமக்கு லிமிட், நமக்கு பவுண்டரி செட் பண்ணியிருக்குமோ, யாரும் நம்மக்கிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. அந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறதுக்கான லெவல் நான் வச்சில்ல. அப்யூஸ் பண்ணுறதுக்கான நிலைமை வந்துருச்சுன்னா அடிச்சு கொன்னுடுவேன். எனிவே இல்லையா, இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திச்சில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நிறைய ஆன்சர் கொடுத்தீங்க. ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் நல்லபடியாக ஹாப்பியாக அமைய எங்கள் நேர்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ பாலா, உங்களோட டீமுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.